அன்னபூரணி அரசு போலி சாமியாரா? இந்த போலி சாமியார்கள்லாம் இந்த நரபலி கொடுக்கணும், இல்ல இந்த பொண்ணை வந்து கற்பழிக்கணும், இந்த பொண்ணை நான் அனுபவிச்சாதான் வந்து உங்க வீட்டுல நல்லது நடக்கும், உங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும், அந்த பரிகாரம் பண்ற செலவுக்கு நீங்க பழங்களை வாங்கி சாப்பிட்டுட்டு போலாம். நித்யானந்தன், இந்த பாபா, இந்த லிஸ்ட்ல இந்த அன்னபூரணி அரசும் மக்களை ஏமாத்தி கோடி கோடியா சம்பாரிச்சிட்டு இருக்காங்களா? பேசாம சைக்காலஜிஸ்டா இருக்கிறதுக்கு நானும் சாமியாரா மாறிட்டா என்ன? அதுவும் அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்களாமா. இப்ப அவங்க ஹஸ்பண்டோட உருவத்திலேயே வந்துட்டு வந்திருக்காங்களாம். அதனால அவரோட நான் வாழுவேன் அப்படின்லாம் சில பல இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மக்களே உஷாரா இருங்க. இப்படி உருவாகிட்டு இருக்கிற போலி சாமியார்கள்னால மக்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சைடு கேப்ல சைக்காலஜி கத்துக்கலாமா? சோசியல் சைக்காலஜி பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம மக்களோட மனநிலை எப்பவுமே ஹர்ட் மென்டாலிட்டி மாதிரி தான் இருக்கும். அதாவது இந்த ஆட்டு மந்த கூட்டம் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல, இந்த செம்மறி ஆடு கதையெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஆடு முன்னாடி போச்சுன்னா அப்படியே தலையை குனிஞ்சுக்கிட்டு எல்லாமே பின்னாடி கூட்ட கூட்டமா போகுமாமா. அது கீழே விழுந்தாலும் எல்லாம் டொப்பு டொப்புன்னு கீழே விழுந்துரும். முன்னாடி போற ஆடு பள்ளத்துல விழுந்தாலும் சரி, அது நேரா போனாலும் சரி, அது எப்படி போகுதோ முன்னாடி ஒரு ஆடு போதில்ல அப்படின்னு நம்பி கண்ணை மூடிக்கிட்டு நம்புறது வேற, கண்மூடித்தனமா போறது வேற. சோ அதே மாதிரிதான் சில மக்கள் ஒருத்தர் லீடர் அப்படின்றது நமக்கு வேணும், ஒருத்தர் நம்மளுக்கு கைட் பண்ணணும், இன்னொன்னு நம்பிக்கை வைக்கிறது. என்னால முடியல, எனக்கு எல்லாமே கெட்டதா நடந்துட்டு இருக்குது, என் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு சோகமா இருக்கு அப்படின்னு மத்தவங்கள நம்பி, கடவுளுக்கு ஈக்குவலா நம்பி ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் ஃபேக் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ்க்கும் வித்தியாசம் தெரியாம அவங்க மனதளவுல பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி நிறைய பினான்சியல் லாஸ் அவங்கள நம்பி லட்ச லட்சமா கோடி கோடியா கொடுத்து ஏமாந்துட்டு தான் இன்னும் இருக்கிறாங்க. இத்தனை போலி சாமியார்கள் உருவானாலுமே, எவ்வளவு கதைகள் நம்ம படிச்சாலுமே திருப்பி மக்கள் ஏன் வந்து இன்னும் இவங்கள நம்பிக்கிட்டே இருக்காங்க? இதுக்கு காரணம் தான் என்ன? இதுதான் காக்னிட்டிவ் பயாஸ் அப்படின்னு சொல்லுவோம். எண்ணங்கள்ல ஏற்படுற பிழை. அந்த சாமியார் அப்படி இருக்க மாட்டாரு, இவர் கரெக்டா தான் சொல்லுவாரு. அதே மாதிரி இந்த ஜோசியக்காரவங்க சொல்றதுதான், ஜோசியம் தான் வந்து நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது, இந்த 9 கிரகங்கள் தான் நம்மளோட வாழ்க்கையில பூந்து விளையாண்டுட்டு இருக்கு, சனி வந்துருச்சா என் வாழ்க்கையில சனி பிடிச்சு ஆட்ட போகுது. இது எல்லாமே நீங்க ஒரு விஷயத்து மேல வைக்கிற நம்பிக்கை. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்ன நம்புறோமோ, எதை ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றோமோ அதுதான் நடக்கும். நீங்க ஒரு கெட்ட விஷயத்த இது நடந்துருமோ, இது இப்படி ஆயிருமோ, இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கெட்டது, இந்த மாதிரியான தீமைகள்லாம் வந்துருமோ, நம்ம போற காரியம் சக்சஸ் ஆகாதோ, நான் ஃபெயிலியர் ஆயிருவேனோ, இவ்வளோ விஷயங்களை நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, அப்ப கண்டிப்பா உங்களுக்கு கெட்டதுதான் நடக்கும். இதே இது நீங்க நல்ல விஷயங்களை நம்பி பாருங்க. இல்ல நான் கண்டிப்பா சக்சஸ் ஆவேன், என்னோட பிசினஸ் எல்லாமே கிளியர் ஆகும், எனக்கு பிடிச்ச வாழ்க்கை எனக்கு கண்டிப்பா அமையும்னு நம்பிக்கை வைங்கள, அவங்க கண்டிப்பா வாழ்க்கையில சக்சஸ் ஆயிட்டு ரொம்ப சக்சஸ்ஃபுல் பர்சனா மத்தவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாகவும் இருந்துட்டு தான் இருக்காங்க. இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதாவது கடவுள் நம்பிக்கைக்கும் இப்படி போலி சாமியார்கள் மேல வைக்கிற நம்பிக்கைக்கும் என்ன ஒரு சம்பந்தம் தெரியுங்களா? ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது ஒரு தனி நபரை, ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை ஒரு ஃபெய்த்ஃபுல்லா டிசிப்ளின்டா ஆக்குறது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. நம்ம எந்த மதமா வேணா இருந்துட்டு போலாம். எல்லா மதத்தோட நோக்கம் என்ன தெரியுங்களா? நம்மளுக்கு மேல ஒரு அப்பாற்பட்ட சக்தி இருக்கு, சூப்பர் பவர். அது ஹிந்துவா இருக்கலாம், கிறிஸ்டியனா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், ஜெயினிசம், புத்திசம், நம்ம உலகத்துல இருக்கிற எந்த மதமா இருந்தாலும் சரி, எந்த ரிலீஜியனை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், இந்த மாதிரியான வழிமுறைகளை, வழிபாடுகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலுமே எல்லாமே சொல்றது ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? நம்ம நேர்மையா இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, கொலை பண்ணக்கூடாது, பாசிட்டிவிட்டி, முக்கியமா வந்து நேர்மறையான எண்ணங்கள், நம்மளோட பாசிட்டிவ் வைப்ஸை கல்டிவேட் பண்ற மாதிரி தான் இருக்கு. நீங்களே சொல்லுங்களேன், எந்த ரிலீஜன்லயாவது ஒரு நெகட்டிவ் வைப்ஸை ஸ்ப்ரெட் பண்ற மாதிரியோ, இல்ல அடுத்தவங்க கிட்ட போய் திருடுறது நல்லது, இல்ல கொலை பண்றதுதான் வந்து சத்தியம், நேர்மை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா? எந்த வேத பாடத்திலயும் அப்படி சொல்லப்படல. ஆனா கற்பழிப்பு அப்படிங்கிறது, ரேப் அட்டெம்ப்ட் அப்படிங்கிறது எங்க அதிகமா நடக்குதுன்னு பாருங்க. இந்த போலி சாமியார்கள்லாம் இந்த நரபலி கொடுக்கணும், இல்ல இந்த பொண்ணை வந்து கற்பழிக்கணும், இந்த பொண்ணை நான் அனுபவிச்சாதான் வந்து உங்க வீட்டுல நல்லது நடக்கும், உங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும், அதுவும் கன்னி பெண்களா வேணுமா, அந்த கன்னித்தன்மையை உடைச்சாதான் உங்க வீட்டுல நல்லது நடக்கும் அப்படின்னு அப்பட்டமா ஒரு ஃபேமிலியில அந்த பொண்ணோட வாழ்க்கையை தெரிஞ்சே சொல்லியே கடவுள் பெயரை சொல்லி ஸ்பாயில் பண்றாங்கல்ல. அப்ப எப்படி இதெல்லாம் வந்து மக்கள் நம்புறாங்க? டைரக்டா உங்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை, ஸ்பிரிச்சுவாலிட்டியை டெவலப் பண்ணாம ஒரு மீடியேட்டரா இருந்து, ஒரு பூசாரியா இருக்கலாம், இல்ல ஃபாதரா இருக்கலாம், இல்ல ஹசரத்தா இருக்கலாம், இல்ல யார் வேணாலும் இருக்கலாம், அவங்க ஜஸ்ட்
கடவுளுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற ஒரு மீடியேட்டர். அவங்க நம்ம வந்து அதாவது காமனர் டே டு டே லைஃப்ல நிறைய வேலைகள், அவங்க ஃபேமிலி லைஃப், கமிட்மெண்ட்ஸ் அப்படின்னு ஓடுறதுனால நிறைய பேர் வந்துட்டு அந்த வேத பாடங்களை, ஹோலி பைபிள், ஹோலி குரான், ஹோலி பகவத்கீதா இதெல்லாம் உட்கார்ந்து டெய்லி படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அதனால ஒரு பூசாரி கிட்ட போயிட்டு நம்ம அர்ச்சனை பண்ணும்போது அவங்க அந்த வேதங்களை அந்த சான்ஸ்கிரிட்ல அர்ச்சனை பண்ணி நம்மளுக்கு கடவுளுக்கும் நம்மளுக்கும் ஒரு தூதரா தான் இருக்காங்களே தவிர அவங்களவே நம்ம கடவுள் ஆக்கிட்டு ஒரு மனிதன் எப்படி கடவுள் ஆக முடியும்? உங்க பிரச்சனைகள்லாம் எப்படி ஒரு சராசரி மனிதன் தீர்த்து வைக்க முடியும்? அப்படி இருந்துச்சுன்னா யாருமே சாக தேவையே இல்லையே. அப்படி இருக்கும்போது அந்த போலி சாமியாரே நம்ம சாக கிடக்கும் போது உயிரை மீட்டு கொடுக்கலாமே, சாவுன்ற ஒரு விஷயமே இருக்காதே. அதனால தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. உங்களோட ஸ்பிரிச்சுவல் நம்பிக்கை நல்லதுதான், அதுல நான் எந்த தப்புமே சொல்லல. உங்களோட ஸ்பிரிச்சுவல் நம்பிக்கை வந்து ஒருத்தரை டிசிப்ளின் ஆகும். தப்பான வழியில போகாம உங்களை கடவுள் பயம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு நேர்மையா நடக்கிறதுக்கும் உங்க மன நிம்மதிக்கும், கோயிலுக்கு போறோம், சர்ச்சுக்கு போறோம், தர்காக்கு போறோம், இந்த மாதிரியான ஒரு வர்ஷிப் பிளேசஸ்க்கு நம்ம போகும்போது நம்மளுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டி ஜென்ரேட் ஆகுது, மன நிம்மதி கிடைக்குது. நம்ம அழகா ரிலாக்ஸ்டா நம்ம ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து நம்மளோட எண்ணங்கள், நீயத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்மளோட எண்ணங்களை கடவுள்கிட்ட டைரக்டா மனசை ஒருநிலைப்படுத்தி மெடிடேஷன் அந்த மாதிரி நம்ம பிரேயர்ல வைக்கிறது எல்லாமே கண்டிப்பா நம்மளுக்கு சக்சஸ் ஆகும். ஏன்னா நீங்க வைக்கிற கடவுள்கிட்ட கோரிக்கை டைரக்டா நீங்க வைக்கிறீங்கல்ல, அந்த மெடிடேஷன் மூலியமாவோ இல்ல நீங்க ஒருநிலைப்படுத்தி நீங்க என்னென்னலாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது சைக்கலாஜிக்கலி உங்களோட தாட்ஸ் அண்ட் காக்னிஷனை ஒருநிலைப்படுத்துது. அதனால உங்களுக்கே ஐடியாஸ் கிரியேட் ஆகும். ஸோ தட் நீங்க உங்களோட வழியை தேடி போயிட்டே இருக்கலாம். தயவு செஞ்சு இந்த மாதிரியான போலி சாமியார்கள் கிட்ட வந்து உங்க பணத்தையோ உங்க வெர்ஜினிட்டியோ உங்க குடும்பத்தோட மானத்தையோ இழந்துட்டு அவங்கள குறை சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்கு? இந்த சாமியார்னாலதான் என் வாழ்க்கை போச்சு, இவங்கனாலதான் என் பொண்ணோட கற்பு போச்சு, இதெல்லாம் வந்து ஃபூலிஷா தான் இருக்கு. நம்ம மேலதான் தப்பு. நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா தான் பல போலி சாமியார்கள் உருவாகிட்டே தான் இருப்பாங்க. ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க ஏமாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்க அவங்க கிட்ட போய் நம்பி தஞ்சமாகி போறீங்க. சில பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன், என் உடம்புல இவ்வளோ பெரிய வியாதி இருக்கு, எந்த டாக்டர்னாலையும் குணப்படுத்தவே முடியல, ஆனா இந்த அம்மா நினைச்சாங்க, அதனால கை வச்சாங்க, எனக்கு குணமாயிருச்சு. இவங்க எனக்கு வந்து ஆசி கொடுத்தாங்க, அதனால நான் உயிர் பிச்சை போட்டாங்க, நான் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிலாம் சொல்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன். இந்த சாமியார் எனக்கு வாக்கு கொடுத்துட்டாங்கன்றத தீவிரமா நம்ப போய் தானே நீங்க, உங்க நம்பிக்கை தான் உங்களை வாழ வச்சதே தவிர அந்த அம்மாவோ அந்த ஐயாவோ அந்த சாமியோ யாரும் உங்களை வந்து வாழ வைக்கல. அவங்க சொல்ற பாசிட்டிவ் வேர்ட்ஸ் உங்களை வந்துட்டு வாழ வைக்குது. அந்த வேர்டை நீங்க நம்புறதுனால நீங்க வாழ்றீங்க. ஆனா அதனால நீங்க பரிகாரம்னு ஒண்ணு பண்றீங்கல்ல, அந்த பரிகாரம் பண்ற செலவுக்கு நீங்க பழங்களை வாங்கி சாப்பிட்டுட்டு போகலாம். இப்ப ரீசெண்டா அன்னபூரணிய அரசுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் உருவாகிட்டு இருக்காங்க. அவங்க சொல்ற ஐடியாலஜி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, அந்த சாமியார் அப்படின்னா சன்னியாசியெல்லாம் ஆக தேவையில்லை, எந்த ஸ்பிரிச்சுவல் இதெல்லாம் படிக்க தேவையில்லை, எதையும் சாக்ரிஃபைஸ் பண்ண தேவையில்லை, குடும்ப வாழ்க்கையில நான் ஹஸ்பண்டோட நான் நல்லா வாழ்ந்துகிட்டு, அதுவும் அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்களாமா, இப்ப அவங்க ஹஸ்பண்டோட உருவத்திலேயே வந்துட்டு வந்திருக்காங்களாம், அதனால அவரோட நான் வாழுவேன் அப்படின்லாம் சில பல இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மக்களே உஷாரா இருங்க. உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களோட குடும்ப வாழ்க்கை, அது உங்களுக்கும் உங்களை சார்ந்தவங்களுக்கும் தான் ரொம்ப முக்கியம். அடுத்தவங்க உங்க வாழ்க்கைய அசால்ட்டா அசைச்சு விட்டுட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த். டாடா பை.